ஐ சி சி அண்டர்-19 உலகக்கோப்பை 2026 போட்டியில ரொம்பவே பரபரப்பான ஒரு சூப்பர் சிக்ஸ் மோதல்ல பாகிஸ்தான் அண்டர்-19 அணி இந்தியா அண்டர்-19 அணியை தோற்கடிச்சிருக்கு. 2026 பிப்ரவரி 1 ஜிம்பாப்வேயோட புலவாயோ நகர்ல இருக்கிற குயின்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் மைதானத்துல கேப்டன் ஃபர்ஹான் யூசுப் டாஸ் ஜெயிச்சு முதல்ல பந்து வீச முடிவெடுத்தார். ஆயுஷ் மாத்ரே தலைமையிலான இந்தியா அண்டர்-19 அணி முதல்ல பேட் செஞ்சு 252 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிடுச்சு. இந்த மேட்ச் காலை 7:30 UTC நேரத்துக்கு ஆரம்பிச்சது. எப்போதுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் இந்த பாரம்பரிய போட்டிக்கு உலகம் முழுக்க கவனம் திரும்புச்சு. ஆரம்பத்துல இந்தியா நல்லா ஆடினாலும் பாகிஸ்தான் பந்துவீச்சாளர்கள் அதுக்கப்புறம் அசத்திட்டாங்க. முகமது சயாம் வைபவ் சூரியவன்ஷியை 30 ரன்களுக்கு வெளியேற்றினார். அதுல ஒரு நோ பால் போட்டு கோட்டை விட்டாலும் ஆயுஷ் மாத்ரே விக்கெட்டையும் வீழ்த்தினார். அப்துல் சுப்ஹான் ஆரான் ஜார்ஜை 16 ரன்களுக்கு அவுட் ஆக்கினார். அஹமது ஹுசைன் விஹான் மல்ஹோத்ராவை 21 ரன்களுக்கு ரன் அவுட் செஞ்சார். ஜார்ஜ் அடிச்ச ஒரு பவுண்டரியோட முதல் ஓவர் முடிவில் இந்தியா விக்கெட் இழப்பின்றி 7 ரன்கள் எடுத்திருந்தது. ஆனா 8.1 ஓவர்ல 3 விக்கெட் இழப்புக்கு 47 ரன்னும் 23.4 ஓவர்ல 4 விக்கெட் இழப்புக்கு 109 ரன்னும் எடுத்திருந்தது. வேதாந்த் திரிவேதி ரொம்பவே போராடி 68 ரன்கள் அடிச்சு அணியை தாங்கி பிடிச்சார். திரிவேதி மல்ஹோத்ரா கூட்டணி மாதிரி சில பார்ட்னர்ஷிப்களும் அமைஞ்சது. குரூப் 2ல நடந்த இந்த வாழ்வா சாவா போட்டி அரையிறுதி வாய்ப்புகளை தீர்மானிக்கும் முக்கியமானதா அமைஞ்சது. இந்த தோல்விக்கு அப்புறம் இதுவரைக்கும் தோற்காத இந்தியா தொடர்ல இருந்து வெளியேறக்கூடிய ஆபத்துல இருக்கு. சில வாரங்களுக்கு முன்னாடி ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில பாகிஸ்தான்கிட்ட 191 ரன் வித்தியாசத்துல தோற்றதை இது மறுபடியும் நினைவுபடுத்துது. பாகிஸ்தான் அடுத்த சுற்றுக்கு போகணும்னா 33.3 ஓவருக்குள்ள ஒரு பெரிய இலக்கை துரத்தி அடிக்க வேண்டிய கட்டாயம். இந்த போட்டியோட தீவிரத்தன்மை எதிர்காலத்துல ஜொலிக்க போற இந்த வீரர்களுக்கு இன்னும் பெரிய அழுத்தத்தை கொடுக்குது. பாகிஸ்தானோட அதிரடி பந்துவீச்சுக்கு எதிரா இந்தியாவோட திறமையை இது பரிசோதிச்சுச்சு. People often ask how this channel puts out content like this so consistently. And honestly, I'm not doing the heavy lifting manually. I'm using Helios. It's the AI engine we built to handle the impossible parts of creation. It is literally the power behind what you just watched. If you want that kind of speed and quality at your fingertips, don't just watch AI build the future. Start building it yourself. Helios is finally open to the public. Check the link in the description and go bring the heat. இதோ உங்களுக்காக ஒரு நேச்சுரல் உரையாடல் பாணியிலான தமிழ் மொழிபெயர்ப்பு. இந்தியாவோட இன்னிங்ஸ் நல்லாத்தான் ஆரம்பிச்சது. ஆனா பாகிஸ்தான் கொடுத்த அழுத்தத்துல அப்படியே சரிஞ்சு போச்சு. ஆரம்பத்துல ஓப்பனர்கள் ஒரு விக்கெட்டும் விடாம 7 ரன் எடுத்திருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் விக்கெட்டுகள் சரசரன்னு விழ ஆரம்பிச்சிருச்சு. வைபவ் சூரியவன்ஷி 30 ரன்ல சயாம் பந்துவீச்சுல அவுட் ஆக ஜார்ஜ் 16 ரன்ல சுப்ஹான் பந்துவீச்சுல வெளியேறினாரு. விஹான் மல்ஹோத்ரா 21 ரன்ல அகமது ஹுசைன் மூலமா ரன் அவுட் ஆனாரு. சயாம் வீசின நோ பால் விவாதம் இன்னும் ஓயாத நிலையிலேயே அபிஞான் குண்டு 16 ரன்ல அலி ஹசன் பலோத் பந்துவீச்சுல LPW ஆகி வெளியேறினாரு. RS அம்ரிஷ் 29 ரன்கள்ல அலி ராசா பந்துவீச்சுல பலி ஆனாரு. இந்தியா சந்திச்ச போராட்டத்துக்கு சாட்சியா இருந்த ரன் நிலவரங்கள் இவைதாம். 32.2 ஓவர்ல 5 விக்கெட் இழப்புக்கு 147 ரன், 41 ஓவர்ல 6 விக்கெட் இழப்புக்கு 186 ரன், 44 ஓவர்ல 7 விக்கெட் இழப்புக்கு 200 ரன். வேதாந்த் திரிவேதி 68 ரன் அடிச்சு தனியாளா போராடினாரு. ஆனா அவருக்கு பிறகு வந்த லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் வரிசையா சொதப்பிட்டாங்க. கடைசி கட்டத்துல கனிஷ்க் சௌஹான் மற்றும் கிலான் பட்டேல் அவுட் ஆகாம நின்னு கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்தாங்க. இப்போ இந்தியாவுக்கு பந்துவீச்சுல ஹெனில் பட்டேல் தான் பெரிய அச்சுறுத்தலா உருவெடுத்திருக்கார். பாகிஸ்தான் கேப்டன் ஃபர்ஹான் யூசப், விக்கெட் கீப்பர் ஹம்சா சஹூர் 2 பேரும் களத்துல சூப்பரா திட்டமிட்டு செயல்பட்டாங்க. மோமின் கமர் அவங்களுக்கு பக்கபலமா காத்திருந்தார். ஆட்டத்தோட ஆரம்பத்துல வந்த சில ஃபீல்டிங் தவறுகள், பவுண்டரிகள் எல்லாம் சேர்ந்து ஆட்டத்துக்கு ஒரு பெரிய பரபரப்பை கொடுத்தது. புலவாயோவுல நடக்கிற இந்த சூப்பர் சிக்ஸஸ் ஆட்டம் இதுவரைக்கும் தோல்வியை சந்திக்காத இந்தியாவோட வெற்றி பயணத்துக்கு பெரிய சோதனையா அமைஞ்சிருக்கு. பாகிஸ்தான் அணியோட பவுலிங் நட்சத்திரம் முகமது சயாம் ஆரம்பத்திலேயே பிரேக் த்ரூ கொடுத்திருக்காரு. சூரியவன்ஷியையும் மாற்றாவையும் அவுட்டாக்கிட்டாரு. ஆனா ஒரு நோ பால் குளறுபடியால கொஞ்சம் சர்ச்சை கிளம்பிருச்சு. அப்துல் சுபான் வந்து ஜார்ஜோட விக்கெட்டை பக்கான்னு எடுத்தாரு. கூடவே அஹமது ஹுசைனோட கச்சிதமான த்ரோவுல மல்ஹோத்ரா ரன் அவுட் ஆகி வெளில போயிட்டாரு. அலி ரஜாவும் அலி ஹசன் பலோச்சும் அம்பிரிஷ் குண்டுவோட விக்கெட்டுகளை எடுத்ததுனால அழுத்தம் இன்னும் அதிகமாச்சு. இந்தியாவுக்கு மிடில் ஆர்டர்ல திரிவேதி மல்ஹோத்ரா பார்ட்னர்ஷிப் போட்டு கொஞ்சம் போராடினாங்க. ஆனா ரன்ரேட் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் போது தடுமாறிட்டாங்க.
கடைசில சௌஹான் படேல் ஜோடி ஒரு அதிரடி ஆட்டத்தால ஸ்கோரை 252க்கு கொண்டு போனாங்க. ஜிம்பாப்வே பிட்ச்ல இது ஒரு டீசன்ட்டான டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கோர்தான். இந்த மேட்சுக்கு முன்னாடி வரை இந்தியா ஒரு தோல்வியும் இல்லாம பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாம தான் வந்தாங்க. இப்போ பாகிஸ்தான் டாப் ஆர்டர் லைட் வெளிச்சத்துல சேஸ் பண்ண போறாங்க. செமிஃபைனல் கணக்குகள் இங்க தான் ஆரம்பிக்குது. பாகிஸ்தான் இங்க பெரிய வித்தியாசத்துல ஜெயிச்சா இந்தியாவை ஓவர்டே பண்ணிடுவாங்க. ஆசிய கோப்பையில ஏற்பட்ட அந்த அவமானத்துக்கு பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும். குரூப் 2 ஓட பிளே ஆஃப் வாய்ப்புகள் இந்த மேட்ச் முடிவுல தான் இருக்கு. அதனால ஒவ்வொரு பந்தும் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. குவீன்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப்ல நடக்கிற இந்த மேட்ச் ஒரு கிளாசிக் போட்டி அத்தியாயம்னே சொல்லலாம். திறமை, தவறுகள், உச்சகட்ட அழுத்தம்னு எல்லாமே கலந்து கட்டியிருக்கு இந்த ஆட்டம். இந்தியா பாகிஸ்தான் போட்டி என்றாலே தனிவெறிதான். 4 வாரத்துக்கு முன்னாடி ஆசிய கோப்பை ஃபைனல்ல 191 ரன் வித்தியாசத்துல இந்தியாவை ஒரு வழி பண்ணிட்டாங்க பாகிஸ்தான். அதுக்கு இப்ப பதிலடி கொடுக்க இந்தியா ரெடியா இருக்கு. பாகிஸ்தான் கச்சிதமான பந்துவீச்சுலையும் டார்கெட்டை சேஸ் பண்றதுலையும் ஜெயிச்சு காட்டலாம்னு நம்புது. முக்கிய வீரர்களான திரிவேதியோட விடாமுயற்சி, சயாமோட விக்கெட் வேட்டை, சவுகானோட அதிரடி ஃபினிஷிங் இதெல்லாம் மேட்ஸுக்கு கலர் கொடுக்குது. இந்தியாவுக்கு பட்டேல் பிரதர்ஸ், பாகிஸ்தானுக்கு பலோச், ரசான இரு அணியிலையுமே பலமான வீரர்கள் நிறைய இருக்காங்க. ஆட்டத்தோட போக்க பார்த்தா மொமெண்டம் மாறி மாறி வந்துச்சு. இந்தியா பவர் பிளேல அடிச்ச பவுண்டரிகள்ல இருந்து பாகிஸ்தான் மிடில் ஓவர்கள்ல போட்ட டைட்டான பந்துவீச்சு வரைக்கும் ஆட்டம் சூடுபிடிச்சது. இந்த மேட்ச் வெறும் சூப்பர் 6 சுற்றோட மட்டும் முக்கியத்துவம் வாய்ந்தது இல்ல, இளம் திறமைகளை அடையாளம் கண்டு வளர்க்கிறதுக்கும் இது ரொம்ப முக்கியம். இந்தியா அண்டர் 19 அணிக்கு மாத்ரேவோட தலைமை ஒரு பெரிய பலம்னா, பாகிஸ்தான் யூசுஃபோட அமைதியான தலைமை அவங்களுக்கு கை கொடுக்குது. புலவாயோவோட கண்டிஷன்ஸ் டிசிப்ளினான அணிகளுக்குத்தான் சாதகம். இது சேசிங்குக்கு ரொம்பவே ஏத்த களம். இதோட விளைவுகள் பெரியது. பாகிஸ்தான் ஜெயிச்சா அடுத்த சுற்றுக்கு முன்னேறிடும். ஆனா இந்தியா தோத்தா அவங்களோட உலகக்கோப்பை பயணம் முடிவுக்கு வர வாய்ப்பிருக்கு. இந்த போட்டி வெறும் ஒரு மேட்ச் இல்ல, இது தலைமுறையா தொடர்ற ஒரு போர். துணைக்கண்ட மக்களோட கிரிக்கெட் வெறியை இது நல்லாவே காட்டுது. செமிஃபைனலுக்கு போறதுக்கு பெரிய ரன் வித்தியாசத்துல ஜெயிக்கணுங்கிற கட்டாயத்துல பாகிஸ்தான் இப்போ சேசிங்கை தொடங்குது. ஹெனில் பட்டேல் தலைமையிலான இந்திய பவுலர்கள் பாகிஸ்தானோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களை சீக்கிரமே அவுட் ஆக்க குறிவைக்கிறாங்க. இந்தியா போராடி எடுத்த 252 ரன்கள் இப்போ சேசிங் டீமோட திறமையை சோதிக்கும். திரிவேதி மாதிரி சிறப்பா விளையாடினவங்களுக்கு பாராட்டு குவிஞ்சாலும் சயாம் போட்ட நோ பால் இப்போ பேசுபொருளாகியிருக்கு. இந்த இந்தியா பாகிஸ்தான் போட்டி பரம்பரையா தொடர்ந்து இளம் வீரர்களுக்கு ஒரு சிறந்த களத்தை உருவாக்கி வருது. இந்த இன்னிங்ஸுக்கு பிறகு குரூப் 2 ஓட நிலைமையே மாறுது. இந்தியா தன்னோட இந்த குறைந்த லீடை காப்பாத்த போராட பாகிஸ்தான் அதை முந்தறதுக்கு முயற்சிக்குது. இந்த மேட்ச் U19 உலகக்கோப்பையோட மொத்த கதையையும் மாத்தும் அளவுக்கு முக்கியமானது. இது வரலாற்றையும் எதிர்காலத்தையும் இணைக்குது. புலாவுவேயோல இருந்து வர்ற ஒவ்வொரு அப்டேட்டையும் ரசிகர்கள் ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கதான் இளம் திறமைகள் வெளிப்பட்டுட்டு இருக்கு. இந்த போட்டியோட முடிவு டோர்னமெண்டோட பாதையை மட்டும் மாத்தாம கிரிக்கெட் உலகோட இந்த பெரிய போட்டியில அவங்களோட இடத்தையும் உறுதிப்படுத்தும். I hope you got some value out of this video. And if you're sitting there thinking you want to build something like this yourself, you don't have to start from scratch. I built Helios to give creators an unfair advantage. It takes the heavy lifting out of the process so you can focus on the ideas. It's exactly what I use, and now it's available for you too. The link is in the description. Don't just watch the future, go build it with Helios. I'll see you in the next one.